ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்சார்ட்டட் 4 A Thief's End. நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 14ல தான் இருக்கும். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல தான் டிஸ்கண்டினியூ பண்ணோம். அதை அப்படியே நம்ம ரீகண்டினியூ பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், இந்த அட்மாஸ்பியர் பாருங்க, வேற லெவலில் இருக்கு இந்த சீனரிலாம். ஆல்ரைட் கைஸ், ஜஸ்ட் மிஸ்ல நம்ம உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம். நம்ம எலினா மட்டும் நம்மளை காப்பாற்றலன்னா நம்ம மறுபடியும் அவ சேவ் பண்ணிட்டே இருக்கா. ஆல்ரைட், எப்படியோ சாம் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இப்போ சாம் இடத்துல தான் எலினா இருக்கா. போயிடலாம், அதாவது ட்ரேக்கோட ஒய்ஃப். போயிடலாம் கைஸ். அட்லீஸ்ட் நம்ம வந்து ரிவரில் கரெக்டான பாதையில் இருக்கோம். ஓகே, அதெல்லாம் வந்து பேட் இல்லை. போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ இந்த சைடு நம்ம போகணும். இந்த வழியாக போய் அந்த சைடு போகணும் கைஸ். நியூ டெவனுக்கு நம்ம போய் ஆகணும் எப்படியாவது. டாப் மவுண்டனுக்கு பின்னாடி தான் இருக்குது, இந்த மலைக்கு பின்னாடி தான் எங்கேயா இருக்கும். ஓகே, குதிச்சிட வண்டி தான். ஓ, எனக்கு ஒரு ஓப்பனிங் தெரியுது, சொல்கிறக்குள்ளே குதிச்சிட்டோம். எங்கே? ஓகே, அதான் ஓப்பனிங்கா. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி அந்த வழியாக போக முடியும்? அவ குதிச்சு எங்கேயோ போயிட்டுக்கிறா. சர்க்கிட்டே வராங்க, சர்க்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டா. ஓ, இங்கே தான் வரா. ஓகே, இது வழியாக போய் அந்த சைடு போயிடலாம். அப்பு கைஸ், இந்த சீனரி அட்மாஸ்பியர் எல்லாம் வேற லெவலில் இருக்குது கைஸ். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட் கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எபிசோடாக உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த எபிசோட தான் நான் பார்க்க வந்திருக்கேன்னா நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ ஏதோ லெட்டர் கிடச்சிருக்குங்க. என்ன லெட்டர் பார்த்துருவோம். ஓகே, ஆகஸ்ட் நடந்த சம்பவம். ஓகே, நியூ டெவனுக்கு போகிற வழியில் எனக்கு வந்து மரணம் ஆயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டுங்க. ஓகே, ரெஸ்ட் இன் பீஸ், RIP கொடுத்துட்டான் அவனுக்கு, என்னோட பைரட் ஃப்ரெண்ட். கைஸ், போயிடலாம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். அவன் சொன்னான்ல எலினா. அப்படியே போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ திஸ். அண்ட் இதோட ஓப்பனிங் வந்து இப்படி இருக்குது. ஓகே, மேலே இருக்குது. இப்படி ஏறுவான், இப்படி ஏற மாட்டான். இதை பில்ட் பண்ணோமா? இல்லை, இப்படியே ஏறிடுவாங்க. அதான் கைஸ், சரி போயிடலாம். ஓகே, மேலே ஏறிடலாம். ஓ, மேலே ஏறி முட்டிக்கிட்டாங்க. அந்த வழியே ஏற மாட்டான் போல். ஓகே, ஸோ நம்ம போய் டாச் பண்ணிடலாமா? அவ்வளோதான், டாச் பண்ணியாச்சு. ஓ கைஸ், உள்ள செமையாக இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால் பாருங்கள், சரியான கிராஃபிக்ஸுங்க, சான்ஸே இல்லை. ஓ, இங்கே தான் இருக்குங்க. ஓ அட கடவுளே. ஸோ காலனியோட க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க. ஆனால் பணத்தையும் சேர்த்து எரிச்சிருக்கானுங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல கொலை பண்ணியிருக்கானுங்க. செவுத்துல குத்தி எரிச்சு விட்ருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு கிரேவு, புதைக்கிற இடமா மாறிடுச்சு அப்படின்றாங்க. ஓ, இங்கே பாருங்க. ஹலோ. ஸோ அதில் ஏதோ ட்ரேடர்னா அதாவது நம்பிக்கை துரோகிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் ரெபல்ஸ்லாம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் இருக்கும், இந்த மாதிரி தான் தொங்க விட்டுருப்பானுங்க. அதாவது இதில் தொங்க விட்டு குத்தி இந்த காக்காங்கெல்லாம், அந்த பொணத்தின்னி கழுகுகள், அதுக்கெலாம் வந்து தீனியாக பணைய வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான விஷயம்லாம் அந்த காலத்துலேயே நடந்திருக்குது. பைரட்டுங்கள், கலர் கொலைகள், அரச ஆட்சியெல்லாம் நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு இதில் நடந்த சம்பவம் இது. ஆல்ரைட் கைஸ், நம்ம போயிடலாம். ஸோ இப்படி தான் போய் டாச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். புதுச்சிட வேண்டி தான். ஓகே, என்னை மன்னிச்சிரு படி. உன்னை அவமதிக்கல, ஏன்னா எனக்கு ஒரு வழி இல்லை, நான் இந்த வழியை தான் போய் ஆகணும். ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். லெட்ஸ் கோ. ஓ, ஜிபெட்ஸ். ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபெட்ஸ். அந்த தொங்கிட்டு இருந்துச்சுல, நிறைய பேர் செத்து போய் கிடந்தாங்களே, இதுக்கு பேர் வந்து ஜிபெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கொடூரங்க, இதெல்லாம் ரொம்ப கொடூரமான சாவு. இந்த ரைட் சைட் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் தானே, இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக வந்துருந்தா இதோட பிரச்சனை வந்திருக்காது. ஆல்ரைட் கைஸ், ஓ மை காட். சாப்டர் 18 நியூ டெவன். இப்படியாடா வெல்கம் பண்ணுவீங்க? நியூ டெவன் பேரில் தான் நியூ டெவன். ஆனால் பாருங்க, இந்த இடமே சுடுகாடுங்க. ஸோ அந்த காலனிஸ், அதாவது இந்த காலனி மக்கள் எல்லாருமே இங்கே செத்து போய் எல்லாத்தையும் புதைச்சிருக்கானுங்க. இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து திருடி இருப்பானுங்க. எல்லாத்தையும்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் வந்து கொலை பண்ணுறவனுங்க எல்லாம் கிடையாது. அவனுங்க வந்து திருடனுங்க பைரட்ஸ். ஸோ கடல் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறவனுங்க தான். ஆனால் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? ஒரு வாரில் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. லைக் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதவு வந்து திறந்துக்காது. மேலே வெளியே நம்ம போய் ஆகணும். இல்லை இதெல்லாம் வந்து ஸ்டடியாக இல்லை, எதுக்கும் நீ கேர்ஃபுல்லாவா. ரைட் கைஸ், ஸோ மேல் வெளியே அந்த செவரு தெரியுது, அதுதான் நம்மளோட ஓப்பனிங். மேலே போயிடலாம் கைஸ், போயிடலாம். ஓகே, ஆப்போசிட்டில் பாருங்க இந்த இது மாதிரி இருக்குது தெரியல. அண்ட் இங்கேருந்து மேலே எப்படி போகிறது? ஓகே, இதை தொத்திக்குவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தொத்திக்கிட்டான். கைஸ் அங்கே பாருங்க சிலுவை போட்டிருக்கு, சர்ச்சுன்னு நினைக்கிறேன். சர்ச்சாக இருந்திருக்குங்க. ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். ஓகே, கட் சீன் வந்துருச்சு. ஓகே, வா அப்படின்றான். நீ நல்லா தானே இருக்க? யா கைஸ், வியூ பாருங்க சூப்பராக இருக்கு. அனைவரையும் ஏவரியோட நேபர்ஹுட்டுக்கு வர வைக்கிறேன். ஸோ வாட்டர் வந்து டேமேஜாக இருக்கு, ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உடஞ்சிருக்கு. நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பார்க்குறோம்? ஸோ அந்த டேமை வந்து வெடிக்க வச்சு இந்த ஃப்ளட்டு வழியாக வந்திருக்காங்க. ஓகே, இந்த இடத்தையும் ஃப்ளட் பண்ணியிருக்காங்க. நான் உன்ட்ட ஒன்று சொல்லியே ஆகணும், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா வேலை பார்க்குற இந்த இடத்துல, உனக்கு செட் ஆகுது அப்படின்றான். ஓகே, எந்த வழி வந்து ஏவரியோட வழி அப்படின்றான். என்னோட காசு வந்து நான் அந்த விஷயத்துல வந்து பிட் பண்றேன். ஸோ அந்த இடம் தான் அது. நீயும் வந்து பேட் கிடையாது, நீயும் நல்லா தான் பண்ற. நான் சில புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணது அப்படின்றான். ஏதோ பார்த்துட்டாங்க. ஃப்ரெண்ட் டோரா? சாம்ங்க. ஆமாங்க, அவனே தான். அவன் உன்னி உயிரோட தான் இருக்கான். இப்போதைக்கு அவன் உயிரோட இருக்கான். அவன் சாவறதுக்குள்ள அவன் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஆல்ரைட் கைஸ், அங்கே வரைக்கும் நம்ம போகணுங்க எப்படியாவது. ஃப்ரெண்ட் டோர் அந்த கோட்டைக்கு போகணும். ஓகே, ஷோர்லைன் வர்றதுக்குள்ளே நம்ம கண்ணை எதுக்கும் திறந்தே வச்சுக்கோ. போயிடலாம், குதிச்சிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஆல்ரைட் ஃபைனலி நம்ம குதிச்சாச்சு. ஓகே, ஸோ முன்வெளியாக போக முடியாது, அது வாட்டர் ஃபாலு. ஸோ இந்த ஷோர்லைன் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டேமை உடச்சிட்டு வந்து இந்த இடத்துல வேறு லெவல் பண்ணிட்டானுங்க. அப்போ தான் வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும்ல, யாருமே இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கானுங்க. வாவ் காய்ஸ், செமையாக இருக்குது பாருங்க, கிராஃபிக்ஸு அந்த ஸ்ட்ரக்சர்ஸு சூப்பராக இருக்குங்க. ஒரே வெஜிடேஷன்ஸ்லாம் கான்ட்ராஸ்டாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு. கைஸ் போயிடலாம், லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ திஸ். இங்கே தான் வழி போகுது, இப்படியே போயிடலாம், இந்த வழியாக போயிடலாம். ஸோ அந்த நம்ம பார்த்தோம்ல ஆப்போசிட்டில் அந்த கோட்டை, அந்த கோட்டைக்கு தான் நம்ம போகணும். போகிற வழியில் நிறைய பசில்ஸ் அண்டு ஷோர் லைன் இருப்பானுங்க. கன் வந்துருச்சு. ஷோர் லைனில் எல்லா பக்கமும் இருக்கானுங்க. இவனுங்களை வேற கடந்து போகணும். ஸோ ஸ்டெல்த்தா ஆக்ஷனா, ஸ்டெல்த் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே பண்ணிடலாம். ஓகே, அண்டர்வாட் டைவ், டைவ் பண்ணிக்கலாம். அவாய்ட் பீயிங் ஸ்பாட்டட். ஸோ அவனுக்கு கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சல்லடை போட்டு எல்லா பக்கமும் கண்ணு வச்சுக்கோங்கடா, நம்மளோட எதிரிகள் எப்போ வேணால் எந்த வழியிலேருந்து வேணால் வருவாங்க, உஷாராகவே இருங்க அப்படின்றானுங்க. ஓகே, நத்திங்காகவே இருக்கட்டும் அப்படின்றான். அவன் நம்மளை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒருத்தன். ஓகே, டக்குன்னு நம்ம குதிக்கண்டா, மெதுவாக பொறுமையாக குதிச்சிடலாம் கைஸ். ஓகே, இங்கே தரான், டக்குன்னு புல்லில் போயிடலாம், போட்டு பிறந்துடலாம். அவ்வளோதான், போடு, அவ்வளோதான், போட்டுடலாம். இங்கே ஒரு தரான், இவனையும் போட்டு பிறந்துடலாம். வாங்கிக்கோ, வாடா. அவ்வளோதான், முடிஞ்சான். கிரெனேடுங்க. ஃபைனலி MRXX 45 அந்த கன் வேண்டாம் நம்மளுக்கு, இதே ஓகே. பிஸ்டல் வேண்டாம், அசால்ட் ரைஃபிள் நம்மகிட்ட இருக்கு. கைஸ் நைஸாக குதிக்கிறான் பார்த்தீங்களா, டேலண்டானவங்க. அது மேலே இருக்கானாம்மா இல்லைன்னா சொல்கிறான். ஆமாங்க, மேலே 2 பேர் இருக்கானுங்க. ஒளிஞ்சுக்கலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ எப்படியாவது போட்டுடலாம், பிறந்துடலாம் இவனுங்களா. ஓகே, பார்த்துட்டானா? இல்லை, பார்க்கல. என்னடா போடு. ஆக்சுவலாக மஞ்சள் கலராக உஷாராக இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க, டக்குன்னு ரெட் கலராக மாறும்போது தான் வெடப்பு டேஞ்சர்.
ஓ இவன் தான் இவன்கிட்ட பேசிட்டு இருந்தான் போல. அவனை பொழந்தாச்சு, அவனைத்தான் தேடுறான். டக்குன்னு அவன் இன்னொருத்தங்கிட்ட போறக்குள்ள ஓகே அவன் கூட போறக்குள்ள பொழந்துடலாம். போடு, அவ்வளோதான். அவனுக்கு தெரியல. அப்படியே இவனையும் பொழந்துடலாம். ஓ பிராக் கன்னு கீழே இருந்துச்சு பாருங்க. ஓகே கிரெனேட் வேறு இருக்குது. கிரெனேட் எடுத்துட்டு பிராக் கன் எடுத்துடலாம். வேறு லெவலுங்க. பிராக் 44 மை ஃபேவரட். 6 புல்லட் இறங்கினாலும் சும்மா நறுக்குன்னு இறங்கும். மேலே வந்து ஒருத்தன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கைஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெல்த் பண்ணிட்டோம். போரிங்காக போதில்ல. ஓகே நம்ம ஆக்ஷன் இறங்கிடலாமா? ஓடு, அவ்வளோதான். சதறிட்டான். ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். போட்டு பொழந்துட்டு போயிடலாம் எல்லாத்துக்கும் வருங்க. ஒவ்வொரு அடி தான். ஓடு, அவ்வளோதான். சாவு. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. வாங்கிக்கோ. ஓ ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே ஸ்னைப்பர் அவன். ஸ்னைப்பர் இந்தா வாங்கிக்கடா. அவ்வளோதான். AK-47 ஓ கிரெனேட் லான்ச்சர். ஓகே சைனா லெக் கன் வச்சிருக்காங்க. அவனை போட்டு பொழந்துடலாம். ஃபைன் குச்சலாம். கேம் பொறுத்த வரைக்கும் டாஜ் பண்ணிட்டே இருக்கலாம் கைஸ். போட்டு பொழந்துடலாம். இந்த வாங்கிக்கடா சைனா லெக். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஆல்ரைட் இந்த மிஷின் கண்ணே வச்சு எல்லாத்தையும் போட்டுடலாம். வாங்கிக்கோ. ஆல்ரைட் சைனா லெக் எடுத்துடலாம். இந்த வாங்கிக்கடா. போடு. வேற லெவல். அவ்வளோதான் முடிஞ்சானுங்க. கடவுளே நீ ஓகே தானே? ஓகே நம்ம ஃபர்தராக போயிடலாம். சைனா லெக் இது வந்து கோட் டோருங்க. கோட் டோர்லாம் வேணாம். ஓகே பிஸ்டல் கன்னுக்கு நம்ம எதாவது எடுத்துடலாம். நம்ம பிராக் வந்து முடிஞ்சிருச்சு. வேற எங்கேயாவது பிராக் கிடைக்குதான்னு பார்ப்போம். சைனா லெக் கன்னு 2 இருக்கு. 1 நம்ம எடுக்க முடியும். ஓகே பாஸா எடுத்துடலாமா? ஆல்ரைட் பாஸாவே எடுத்துடலாம். லெட்ஸ் கோ. ஆல்ரைட் ஸ்னைப்பரு M14 அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த கன்னே ஓகே தான், ஃபைன் தான். இது என்னது காண்டோர். ஆல்ரைட் ஸோ இந்த சைடு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். டக்குன்னு எல்லா இடத்தையும் நம்ம தேடிடலாம் கைஸ். ஸோ ஒவ்வொரு இடமே இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். செல்ல சூப்பராக இருக்கே. ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே இந்த கோகா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழியை தான் ஓப்பனிங்கு. போயிடலாம். ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ. இந்த சைடுலேருந்து குச்சிடலாம். ஓ கீழே அதே தண்ணி தாங்க. அப்போ அங்கேருந்து வந்திருந்தாலும் உள்ளேருந்து வந்தாலும் அதே தான். ஓகே அண்டர் வாட் டைவ் பண்ணிடலாம். ஸோ உள்ளே நீந்தி அந்த சைடு வந்துடலாம். ஓகே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சர்ஃபேஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம மேலே போய் ஆகணும். இந்த வழி இங்கே எங்கேயாவது தான் இருக்கும். சுற்றியில் நம்ம தேடி பார்த்தா தெரியும். ஓகே மேலே தாங்க போகணும். ஆனால் எங்கே கிராப் பண்ணுறது எங்கே? ஓகே இந்த வழியாக போயிடலாம் கைஸ். ஸோ இது வழியாக நம்ம போனோன்னா கரெக்டாக இருக்கும். லெட்ஸ் கோ. ஓகே ஸோ இந்த சைடு எங்கே அது மேலே எறியலாம். ஓகே ஸோ ஓகே இங்கேருந்து ஆப்போசிட்டில் கீழே குதிச்சிட்டாங்க. டேய் கீழே ஏன்டா குதிக்கிற? அந்த கயிறை பிடிடா. ஐயோ இவன் மேலே கரெக்டாக. ஆக்சுவலாக நம்ம குதிச்சது கரெக்டு தானா? இல்லை மறுபடியும் ட்ரை பண்ணிடலாம். எலினா பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறானா. அப்போ ரூட் வந்து அங்கே தான் நம்ம போய் ஆகணும் கைஸ். போயிடலாம். மறுபடியும் ட்ரை பண்ணிடலாம் இங்கேருந்து. ஆல்ரைட். ஓ மை காட். ஆடா என்னடா நீ கரெக்டாக பிடிக்க மாட்டியாடா. ஓகே கடைசி ட்ரை இல்லை, அதுதான் வழி இல்லையா? வேறு எங்கேயும் வழி இல்லை. கண்டிப்பாக அதாக தான் இருக்கும் வழி. போயிடலாம். அதே மாதிரி போயிடலாம் கைஸ். போயிடலாம். கடைசி ட்ரை கண்டிப்பாக அதாக தான் இருக்கும் வழி. கொஞ்சம் முன்னாடி போய் குதிப்போம். ஓகே இந்த ரம்போ மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் முன்னாடி போய் நடந்துடலாம். ஆல்ரைட் ஸோ இப்போ குதிப்பான். கையை அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுமாமா? என்னடா நியாயம் அது? அப்படி தான் இருக்குல்ல. ஆல்ரைட் காய்ஸ் நம்ம டாப் ஆஃப் த வியூ வந்துட்டோம். இனி அந்த கோட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தான் எல்லாம் சுற்றிட்டு போகணுங்க. இந்த வழியாக போய் அந்த இடத்துக்கு போகணும். இடிச்சு போயிருக்கு பாருங்க எல்லா வீடும். ரைட் காய்ஸ் லெட்ஸ் டூ திஸ். ஓகே மேலே ஏதோ க்ரெட்டு மாதிரி தெரியுதுங்க. ஓகே அதை வச்சு தான் மேலே ஏறியானும். ஓகே இந்த டேம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நீந்த கூட முடியாது. அங்கே தெரியுது பாருங்க க்ரெட்டு. அங்கேருந்து பார்த்தோம்ல, அதை வச்சு தான் அங்கே மேலே ஏற முடியும்.
ஓகே கைத்தை பிடிச்சி மேலே ஏறுப்பா. செத்துக்கு இது போயிடாத. பிடி நேத்தன். என்ன பிடிக்க மாட்டேங்கிறான். அட மேலே பிடிச்சி ஏறு. அவ்வளோதான் ஏறிட்டான். கைஸ் ஸோ கிராப் பண்ணி போயிடலாம். அகெயின் கிராப். ஆல் ரைட். ஓகே இது தள்ளி விட்டுலாம் கைஸ். ஹேய் மண்டா பத்திரம். நைஸுங்க ரொம்ப நைஸு. ஆல் ரைட் நீந்திட்டே போயிடலாம். க்ரெட் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு மேலே ஏற முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குதுங்க. ஓகே அப்பா கிட்ட வாப்பா. வா 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 வந்துரு. ஸோ இது இழுத்துட்டு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே மேலே ஏறிடலாம். லேடிஸ் ஃபர்ஸ்டா? ரொம்ப ஸ்வீட்டு. என்ன ஐஸ் வைக்கிறியா என்ன? இல்லை 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 நான் வந்து ஒரு ஜென்டில்மேன்லாம் எப்படி வந்து போராடுவாங்க அந்த மாதிரி தான். ஓகே ஆல்ரெடி நீ கலாய்க்காத. ஆல்ரெடி நான் நொந்து போயிருக்கேன். இதில் நீ வேற இது கலாய்க்கிறிய அப்படின்னா இவன் விஷயத்துல தான் அவன் அப்படி இருக்கான். ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ போயிடலாம். செமையா இருக்குங்க வியூ. ஓ போச்சுரா 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 உடஞ்சிரா உடஞ்சிரா. நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு. ஓகே ஓ போச்சுரா அவன் கீழே போயிட்டான். ஓகே 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 மூச்சிட்டாங்க தண்ணிக்குள்ள. நல்ல வேலை தண்ணி இருந்துச்சு இந்த இடத்துல. ஓ ஆய்க்குள்ள போயிடுச்சா அவளுக்கு. ஓகே அது பிரச்சனை இல்லை. ஸ்லைடிங் மாதிரி இருந்துச்சு. நல்லா தானே இருந்துச்சே. ஓகே நான் ஃபைன் தான். நீ மறுபடியும் நான் நனைஞ்சிட்டேன். டயர்ட் ஆயிட்டேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பசிக்குது எனக்கு. மற்றபடி நான் ஃபைன் தான். ஓகே போயிடலாம். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. சாமியாக இருக்குங்க கிராஃபிக்ஸு. சான்ஸே இல்லை. ஆல் ரைட் போயிடலாம் கைஸ். ஓ கீழே ஏதோ ப்ரெஷர் மாதிரி இருந்துச்சு. ப்ரெஷர் தானே அது. கண்டிப்பாக உள்ளே பூந்துடலாம். ஆல் ரைட் உள்ளே பூந்து அந்த ட்ரெஷர் எடுத்துடலாம் கைஸ். ஃபைனலி எடுத்தாச்சு. அண்ட் வழக்க போல் போயிடலாம். நம்ம உன் பின்னாடி தான் இருக்கேன்ப்பா. வந்துகிட்டே இருக்கேன். நீ போ முன்னோக்கி செல். அவ்வளோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது பேக் சைடு ஆஃப் த கோட்டை. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் போகிறானுங்க. காலனிஸ்ட் தான் வந்து இந்த இடத்த வந்து ஃப்ளட் பண்ணியிருப்பாங்களோ. மேபி அவங்களா கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடெல்லாம் வந்து அண்டர் வாட்டரில் இருந்துச்சு. ஒரே ஒருத்தனோட வீடு மட்டும் அண்டர் வாட்டரில் இல்லை. ஏவரியோடது. அவனோட வீடு மட்டும்தான் மலை பகுதியில் இருந்திருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகழகாக இருக்குல்ல. அந்த இது அந்த ஒரு வாத்தோட சிலை மாதிரி இருக்கு. இரும்பில் செஞ்சுருக்காங்க அந்த வாத்தோட சிலை. ஓ காய்ஸ் பாருங்க இந்த இடத்துல தான் பைரட்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்த இடம் போல. என்னது அதுதான் அதே தான் நானும் சொன்னேன். ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்க. ஓகே இது என்னது? ஓகே லெட்டர் ஜேர்னலில் ஏதோ இருக்குங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி நடந்தது. பால்ட்ரிட்ஜ். பால்ட்ரிட்ஜோட லெட்டருங்க. ஓ பைரட் கேப்டன் பால்ட்ரிட்ஜ். கடவுளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மக்களும் இங்கே தான் இருந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். வாழ்ந்த இடம் போல். கைஸ் போயிடலாம் போயிடலாம். லெட்ஸ் கோ. அடுத்தா பார்ப்போம். ஓகே வெளியே தான் போகுது. வெளியே போயிடலாம். ஓகே வெளியே வந்தாச்சு. ஓ கைஸ் கிராஃபிக்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த சைடு போக முடியாது. இங்கே ஒரு ரூட்டு மாதிரி இருக்குது. அது அப்படியே ஏறி போயிடலாம் கைஸ். ஃபைன் ஃபைன். ஆல்ரைட். இது பாருங்க கேனன். இது பாருங்க வேற லெவலில் ஃபிட் ஆகி இதை வச்சு சுட்டு ஒரு வார் மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. ஆல்ரைட். ஸோ நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான் போல. ரொம்பவே வேற லெவலுங்க. கேனன்ஸு பில்டிங்ஸு. ஓ இங்கே பாருங்க உடஞ்சி இந்த இடத்துல வேற லெவலில் இந்த கேனன் உடஞ்சி இந்த இடமே வெடிச்சிருக்கு பாருங்க. ஓகே வாட்டர் வந்து நல்லா ஃப்ளோவாக வந்துட்டு இருக்குது. ஆனால் மேலே போய் ஆகணும் கைஸ். ஸ்டெப்ஸ் எங்கேயாவது இருக்கா என்ன? ஓகே அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்க திட்டு மாதிரி. ஓ அதான் எக்ஸிட்டா? எங்கே மேலேயா? ஓகே மேலே பார்த்தாச்சு. சரி மேலே ஒரு திட்டு மாதிரி இருக்கு. ஓகே அந்த வழியாக போவானா? ஓகே ஓகே நல்ல வேலை. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக இருக்குது வாட்டர். ஓ ஓகே இது வேற கவுண்டர் வெயிட் வைக்கணுமா இந்த இடத்துல? ஓகே எலினா வரா.
அவன் நிற்பாங்க. ஃபைன் ஃபைன். ஸோ சாம் வந்து நம்ம ஒரு குகைக்கு நடுவில் அது ஆக்சுவலி ஐ திங்க் இங்கே ஸ்காட்லாண்டில் நம்ம அந்த சம்பவம் பண்ணியிருந்திருப்போம். இதே மாதிரி டீம் ஒர்க் சம்பவம். என்ன அவன் நிற்க மாட்டேங்கிறா? நில்லமா, நிற்க மாட்டேங்கிறா. சும்மா தான் வந்து நின்னால பின்னாடி. அவன் நம்ம குஸ்தா ஆகணும்னு நினைக்கிறேன். வேறு வழியில் கூச்சிருவோம். வேறு வழியில். ஓகே. இவ பார் இப்போ நிற்கிறாளாமா. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. நான் தண்ணிக்குள்ளே முங்கி வரணும். அது நீ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். கைஸ் இப்போ போயிடலாம். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே கிராஸ் பண்ணியாச்சு. நீ வந்து ஒரு கவுண்டர் வெயிட் மாதிரி. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வெயிட்டுன்னு கலாச்சிட்ட பரவாயில்ல, எனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்றாவ. டைமிங்கில் வச்சு செய்கிறாங்க. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஏன்னா நீ சுற்றி வந்தேன்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் வர முடியாது. ஏன்னா அந்த தண்ணி வந்து ஃப்ளோவாக வரனால அது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்றா. ஓகே ஃபைனலி நம்ம மேலே வந்தாச்சு. ஓகே இது தூக்க முடியாதா? ஓ இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அவள் எப்படி? ஓகே அதான் தெரியுமே, அவளை மேலே வரணும். ஓகே இதை தள்ளி விட்டுறலாம். இங்கே ஒன்று இருக்குது இந்த பலகை. இதை நம்ம ட்ரையாங்கிள் அமுத்தி தள்ளி விட்டுறலாம். ஓகே இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். ஓகே தள்ளி நின்றுக்கோ, வெட்டி வருது. ஆல்ரைட் கைஸ். ஓகே கரெக்டாக மேலே ஏறி வந்துடுமா? கரெக்டாக வந்துடுவாளா? அவள் வந்துடுவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஒருத்தலால் தூக்க முடியாது, இப்போ 2 பேர் தூக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே லிஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஆல்ரைட் நல்லா லிஃப்ட் பண்ணி லெஃப்ட். ஆல்ரைட் போயிடலாம். செம்ம வெயிட்டுங்க. அந்த காலத்தில் இந்த பீரோலாம் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருந்திருக்கும். கைஸ் ஸோ இங்கே என்னது? இங்கே பாரு, தாமஸ் தூவோட சைனு, சிஜில், அதாவது சிம்பிள். ஸோ நம்ம வந்து தாமஸ் தூவோட மேன்ஷனில் இருக்கோங்க. ஓகே அவனோட மேன்ஷனா இது? ஓகே ஏவரியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ கைஸ் இங்கே பாருங்க, எலும்பு கூட கிடக்குதுங்க. டைனிங் ஹாலா என்ன? பெரிய டைனிங் ஹாலாக இருந்திருக்கு இந்த இடம். அட கடவுளே. ஐ திங்க் நம்ம வந்து ஒரு பார்ட்டியை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்பவே லேட் ஆகிட்டானுங்க எல்லாரும். ஓகே ஸோ இந்த இடம் பாருங்க. இங்கே பாரு. நேட் இங்கே பாரு. செக் பண்ணு. இது பாரு, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஜலா. ஆல்ரைட். ஓ மை காட் கடவுளே, என்னது இது? அவங்க தான். ஓ ஓகே இவங்க தான் அந்த பைரட்ஸ். ஓகே ஹென்றி ஏவரியோட கதையில் இருக்கிற 12 பைரட்ஸுங்க. 12 இல்லை 12 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாய்சன் உள்ள ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு செத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி அப்படியே தான் இருக்கலாம் போல. ஸோ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, பைரட்லாம் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? ஆனால் இவங்க அப்படி பண்ணுற மாதிரி தெரியலையே, சூசைட் பண்ணுற மாதிரி தெரியல. ஓ லெட்டர் எடுத்திருக்காங்க ஏதோ. ஓகே ஸோ லார்ட் ஏவரி வந்து ஒரு பெரிய பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. சூரியன் அஸ்தமனம் ஆனக்குள்ள நீங்கள் இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த பார்ட்டிக்கு பேர் அபேண்டன் ஒரு அனிமாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லிபர்ட்டிக்காக. இதில் வந்து சைன் பார்த்தீங்கன்னா தாமஸ் டூவும் சைன் போட்டிருக்காரு. ஓ அந்த லெட்டரில் அதாங்க எழுதியிருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. நான் எதிர்பார்த்தது கரெக்டு தான். என்ன விஷயம் தெரியுமா? இதுதான் தாமஸ் டூ, ஹென்றி ஏவரி 2 பேரையும் காணாம. ஓ அவனுக்கு 2 பேர் இங்கே இல்லை. ஸோ இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இல்லை? உனக்கு புரிஞ்சா பாயிண்ட்டு? ஸோ இதுதான் பாயிண்ட்டு, நான் சொல்கிறேன் பாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓகே அது வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்காங்க. புதையில கண்டுபிடிச்சிட்டு காலனி மக்களுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் பங்கு போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. ஹென்றி ஏவரியும் டூவும் வந்து வேற லெவலில் இவங்களை இன்வைட் பண்ணி அபேண்டன் அனிமாசிட்டிஸ் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த வேற லெவலில் ஒரு டின்னர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ ஏவரி வந்து வேற லெவலில் டாஸ் பண்ணி கடவுளுக்கும் லிபர்ட்டிக்கும் நடந்த ஒரு இதுதான். ஓகே ஸோ நல்லா ஸ்விங் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருக்கான். ஸோ ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் இந்த இதில் சாப்பிடவே இல்லை. ஆனால் ஒரு நொடியில் எல்லா புதையிலும் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் சொந்தமாச்சு. ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. ஃபைன், வேடிக்கையே இல்லை இந்த இடம் பார்க்கவே சூப்பராக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீன்லலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்லே ரொம்ப கிரேட்டஸ்டான பைரட்டுங்க. இந்த ஹிஸ்ட்ரியிலே நம்ம பார்க்க முடியாதுன்னு நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஆனால்
இந்த டேபிளில் வந்து இவங்க வாழ்க்கை வந்து முடியும்னு நான் எதிரே பார்க்கல. $400 மில்லியன் சும்மாவா அப்படின்ட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் இன்கிரெடிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். ஓகே, நீ ரொம்ப ரொம்ப மன்னிச்சிரு, இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட 2 ஹோஸ்ட் வந்து நம்ம மிஸ் ஆயிருக்கோம். எங்கே போயிருப்பானுங்க நீ நினைக்கிற? ஸோ நம்ம ஏவரியோட வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, நம்ம போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு இல்லையா? ஓகே, நம்ம ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, டைரியில் நோட் பண்ணிடலாம். ஓகே, ப்ராஸ்பெரிட்டி முடிஞ்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12 பைரட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஆல் கைஸ், லெட்ஸ் கோ. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏய், மெதுவா வா, பார்த்து வா, ரொம்ப ஹைட்டாக இருக்கு. ஆல்ரைட் கைஸ், பாருங்க ஸ்டெப்ஸ்லாம் எப்படி கட்டியிருக்கானுங்க. ஓ போச்சுறான். ஆல்ரைட் கைஸ், நல்ல வேலை பிடிச்சான். ஆக்சுவலாக இவன் பண்ணுறதெல்லாம் எனக்குலாம் கையெல்லாம் அப்படியே வேர்க்குதுங்க, ஷிவரிங்கா அது. ஓகே, நீ அப்படியே மேலே ஏறிடு, நான் உன்னை மேலே பார்த்து அப்படியே நானும் ஏறிடுறேன், கவலைப்படாத அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், ஐ திங்க் நம்ம அந்த பெரிய கோட்டைக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மேலே தான் இருக்குது இந்த கோட்டை, அதில் வெளியே ஏறியில கைஸ். ரொமான்ஸ் பண்ணது போதுமா, டக்குன்னு போங்க 2 பேரும். ஸோ இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோட்டையில் தான் ஏவரியோட வீடு ஆஃபீஸு எல்லாமே அந்த காலத்தில். ஓ கைஸ், இங்கே பாருங்க சீனரி. அங்கே பாரு, ஷோர்லைனோட ட்ரக் அங்கே தான் இருக்குது. ஆமாம், நம்ம அங்கேருந்து பைனாகுலரில் பார்த்தோம்ல, அந்த இடம் தான் நம்ம வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கேருந்து பார்த்தோம். ஓகே, அந்த இடம் தாங்க இது. ஃபைனலி நம்ம ரீச் ஆயாச்சு. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரைட் சைடில் தான் ஒரு வழி இருக்குது, அங்கே போயிடலாம். இன்னொரு கேனன். ஸோ டூஸோட மேன்ஷனில் என்ன கேனன்ஸ் இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலை இங்கே ஒரு ட்ரெஷர் பாருங்க, யானை குட்டியா அது, யானையோட சிலை. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ, போயிடலாம். அண்ட் அந்த கோட்டைக்குள்ளே நம்ம நுழையிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ட்ரம்மு ஃபுல்லாக இந்த ஆல்கஹாலு அந்த மாதிரி தான் வச்சுருந்துருப்பானுங்க ஏதாவது. ஓகே, லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் டே ஆஸ்டின் டேஸ். ஸோ தாமஸ் டூவை மட்டும் ஏன் கொல்லலை, ஏன் வந்து ரைட் ஹேண்டாக இருந்திருப்பானா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒருத்தனாவது, அதாவது உண்மையான ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணும்னா அவனுக்கு துணையாக ஒருத்தனாவது வேணும்ல. ஸோ எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட மேனேஜரும் அப்படி தான், மாச்சோ நாச்சோ அந்த இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டுக்கிற நீ இப்போ அப்படின்னு. இல்லை, அது வந்து ஒரு ஹை ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அங்கே வந்து இந்த மாதிரி ஹென்ரிய பற்றி எனக்கு சொல்லியிருக்காரு, அதாவது என்னோட மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போதான் எனக்கு புரியுது, நீ சொன்ன கதையும் அந்த என்னோட மேனேஜர் சொன்ன கதையும் வந்து சிங்க் ஆகுது, எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு எலினாவும் சொல்கிறா. கைஸ், ஸோ இங்கே பார்த்துடலாம். ஸோ ஷோர்லைன் வந்து முன் வாசலை வந்து உடச்சிட்டு இந்த வழியாக தான் வந்திருக்கானுங்க. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். அதாவது அவங்களோட கால் தடயங்கள் இங்கே தெரியுது பாருங்க, இந்த கீழே இந்த சைடு போயிருக்கானுங்கன்னு பார்ப்போம். இந்த நம்ம கால் தடையை ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ ஷோர் லைன்ஸில் எங்கே இருப்பானுங்க உனக்கு எதாவது தெரியுமா? யாராவது வந்திருப்பானுங்களே இந்நேரத்துக்கு. ஒருவேளை காணாமல் போயிட்டானுங்களா என்ன? ஒருவேளை பைரட் கோஸ்ட் ஆகிட்டானுங்களா? கோஸ்ட் பற்றி மட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் ஜோக் பண்ணாத, அதுவும் இந்த மாதிரி பர்டிகுலரான இடத்துல. அவர் ரொம்ப பயப்படுறாங்க, திடீர்னு செத்து போனவங்கள வேற எலும்பு கூட பார்த்துட்டால, திடீர்னு ஆவிகளாம் வந்துட்டானுங்கண்ணா அந்த மாதிரி நினைக்கிறா இல்லைனா. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே, வா, செம்மையாக இருக்குங்க இந்த ஆர்கிடெக்டு டிசைன்ஸ்லாம் பாருங்க, இந்த வாலில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு. ஓகே, இங்கே தான் இருக்கு, அந்த வாசல் வழியாக நம்ம போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஸோ இந்த வழியாக தான் கண்டிப்பாக அவனுக்கு போயிருக்கணும். நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை, இந்த கால் தடைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா அவனுங்களை கண்டுபிடிச்சிடலாம். அவனு கீழே போயிட்டான். ஓகே, கீழே தான் வழி இருக்கு போல. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆல்ரைட், போயிடலாம். ஸோ இந்த சைடு ஏதாவது வழி இருக்கா? இங்கே எதுவும் இல்லைங்க, அப்போ நம்ம கீழே தான் போய் ஆகணும். வச்சிட வேண்டியதான்.
Alright, let's go. More footprints. Okay. So இங்க தான் நிறைய ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கு. Footprints go through this door. ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து இந்த டோர் வழியா தான் போகுது. ஓகே, ஸோ இதாங்க இந்த டோர் வழியா தான் போய் ஆகணும். ஸோ கண்டிப்பா இந்த டோரா தான் இருக்கும். இவனுங்க இந்த வழியா போயிட்டு பிளாக் பண்ணியிருக்கானுங்க. புஷ் பண்ணிட வேண்டியதான். திறந்துடலாம் guys. லெட்ஸ் கோ புஷ் பண்ணிடலாம். ஓ எவன்டாவன் போச்சுடா, ஷோர் லைன் வந்துட்டானுங்களா? ஓகே நம்மளுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க, தெரிஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட்டு பொழந்துடலாம் கைஸ் எல்லாத்தையும். ஆல்ரைட், நம்மகிட்ட சைனா கன் இருக்கு, அதை போட்டு பொழந்துடலாம். வாங்கிக்கோ அவ்வளோதான், சதையிட்டான் போடு. ஆல்ரைட், இன்னும் ஒரே ஒரு புல்லட்டு வாங்கிக்கடா போடு. ஆல்ரைட் கைஸ், ராஃபா வச்சு போட்டுடலாம். அவ்வளோதான் முடிஞ்சான். போடு ஸ்னைப்பரை பழக்கணும். இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட், நீயும் வாங்கிக்கோ. ஆல்ரைட் வாங்கிக்கோ, அவ்வளோதான் தெரிச்சிட்டான் பாருங்க. இந்த கிரெனேடு போடு. வேற லெவல். இனி முடியல, நிறைய பேர் இருக்கானுங்க. ஆல்ரைட், போட்டு போலந்தல கைஸ். ஓகே, கிரெனேடு இந்த வாங்கிக்கோ. ஓடவா பார்க்குறேன். இந்த வாங்கிக்கோ. ஷோர் லைனாவது நம்மளும் அதை பார்த்துடலாம் கைஸ். எல்லாத்தையும் போட்டு பொழந்துடலாம். ரீலோட். ஓ ஸ்னைப்பர். ஓகே, ஸ்னைப்பர் அந்த சைடு, அந்த பில்டிங் ஃபுல்லாகவே இருக்கானுங்க. போட்டு பொழந்துடலாம். வேற லெவல். அவனுங்களோட கன் எடுத்து அவனுங்களை போடுறதே வேற லெவல் தாங்க. கீழே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சைனா கன் வச்சுட்டு. சைனா லைக் வச்சுட்டுருக்காங்க கிரெனேட் லான்ச்சரு. ரைட், கமான் கைஸ், கமான். போட்டு பொழந்துடலாம் கைஸ். ரன் அண்ட் கன். ஓ, ஒரு ட்ராஃபி வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு. வேற லெவலில் தம்சம் பண்ணிட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி ரிலீஸ் ஆயிருக்கு. ரைஸ் கைஸ், போட்டு பொழந்துடலாம் ஒத்தனை விடாம. NVIDIA-லேருந்து அதே ட்ராஃபி நம்மளுக்கு வந்துருச்சு. ஆல்ரைட், ரீலோட். லெட்ஸ் டூ திஸ். ஓகே, போடு. ஓ, கிரனேட் தூக்கி போட்டான் பாருங்க, மண்டைக்கு மேலேயே வீசுற. இந்த வாங்கிக்கடா போடு. ஆல்ரைட், ஓகே, வேற லெவலில் மிஷின் கண்ணுங்க அது. அதை எடுத்துடலாம். DSHK முடிஞ்சானுங்கடா. போட்டு பொழந்துடலாம். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான் போடு. அவ்வளோதான் செத்துட்டாங்க. அவன் கண்ணு எடுத்து அவனையும் போடுவோம்ல. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. போட்டு பொழந்துடலாம். எங்கடா அவன்? ஒரே ஒருத்த மட்டும் எங்கேருந்தோ சுட்டுக்கிறான். அடா வெளியே வா. அதை எங்கே இருக்கா பாருங்க. ஓ, கண்ணு முடிஞ்சா. போடு. ஆல்ரைட், வேற லெவல். ஓகே, ஜூம் பண்ணி அடிக்கிற கண்ணுங்க இது. ஆல்ரைட், வேற லெவல். ஓடிக்கிட்டே இருக்கலாம், அப்போதான் அவனுக்கு மேலே புல்லட் படாது. ஒரே ஒருத்த மட்டும் இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல. ஆல்ரைட், எங்கே ஓகே, இங்கே இருக்கான். வா எட்டி பாரு. ஓகே, லைட்டை மேலே வச்சு அடிச்சிடலாம். இந்த வாங்கிக்கடா போடு. அவ்வளோதான் செத்துட்டான். ஃபைனலி அவ்வளோதான், மியூசிக் நின்றுச்சு. ஓ, பிராக் 44. ஓகே, எடுத்துடலாம். இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க, நம்ம மேலே ஆம்புஷ் பண்ணுறக்கு. கண்டிப்பாக அந்த டோர் வழியே தான் போயிருக்கானுங்க. சைனா லைக் கிடச்சிருச்சு, பிராக் கிடச்சிருச்சுங்க. இந்த 2 கன்னுங்க 6 12 பேர்த்த போடலாம். 12 புல்லட் சும்மா தாறுமாறாக இறங்கும். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ அந்த டோர் வழியாக நம்ம போயிடலாம். அந்த டோர் வழியாக தான் எல்லாரும் போயிருக்கானுங்க. ஓகே, தள்ளி விட்டுறலாம். கமான். யா ரெடி. தோற. ஓகே, ஒரு மிதிச்சுட்டு போகிறத விட்டுட்டு அவ்வளோதான் புஷ் பண்ணிட்டாங்க. போச்சுரா, யாரா இது? ஓகே, இங்கே ஒரு பைரட் இருக்காங்க. யாருன்னு பார்த்துருவோம். என்னது அது? அது வந்து லெட்டர் தானே. அது சைன் பை ஏவ்ரி வந்து சைன் போட்டிருக்காரா? ஓ, ஏவ்ரி அது. ஓகே, படி. ஸோ என்னோட லாயலான சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, சன்செட்டுக்கு அப்புறமா எல்லாமே வேற லெவலில் ஆகிப்போச்சு. ஸோ எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. நமக்கு தேவையானது, அதாவது துரோகிகள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ நியூ டெவனை வந்து அழிச்சிட்டானுங்க. நான் வந்து புதையில வேற இடத்துக்கு மாற்ற போறேன் அப்படின்றான். ஸோ அந்த புதையல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கப்பல்ல லோட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து லோட் பண்ணியிருக்கானுங்க இந்த கப்பல்ல. ஓகே, புதையல் வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஏவ்ரியோட கப்பல்ல தாங்க இருக்கு அந்த புதையல், வேற எங்கேயுமே இல்லை. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ அந்த பேசேஜ், அந்த வழி எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், ஒருத்தர் இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இது ஏவ்ரியோட அந்த ஆஃபீஸ் ரூமோ இல்லை கோட்டையாக தான் இருக்கும். அண்ட் பெரிய பிரம்மாண்டமான கோட்டை. அந்த மேலே வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு ரவுண்டு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பெரிய ரவுண்டு இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு.
எங்கே போயிடுச்சு? பைரட் கோஸ்டா இல்லை கோஸ்டா மாறிட்டாங்களா அப்படின்றான். சுற்றி பார்ப்போம், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஏய், சாமோட லைட்டரா இது? அவன் வந்து விட்டுட்டு போயிட்டானா? இல்லை விட வச்சிருக்கானுங்க, இழுத்துட்டு போயிருக்கானுங்க. எப்படியாவது நம்ம என்ன தேடுறோமோ இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்த லெட்டரில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னு. மேபி அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு. ஸோ அந்த சுவிட்சை தேடணும். அந்த சுவிட்சை தேடினா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி கிடைக்கும். ஓகே, ஒரு ட்ரெஷர் ஒன்று கிடச்சாச்சு மேலே வந்ததுக்கு. பிளேட்டா இது? பிளேட்டெல்லாம் ட்ரெஷரா? அப்படிதான் இருக்குல்ல. அவ்வளோ கைஸ், கீழே இறங்கி பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரைட். ஸோ இந்த சுற்றி வட்டாரத்தில் நம்மளுக்கு எங்கேயாவது சுவிட்ச் கிடைக்குங்க. ஓகே, ஒருவேளை இதாக இருக்குமோ? ஏவரியோட சிலை தானே? ஆமாம், அதே தான். இதுவும் கிடையாது, ஏவரியோட சிலை கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாடு. ஏவரியோட ஸ்வாடா? இல்லை, அதுவும் ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. சுற்றி பார்த்துடலாம் வேறு ஏதாவது கிடைக்குதானே. ஆல்ரைட். ஸோ ஓகே, ஷீல்டு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷீல்டு இழுத்துட்டு பார்த்துருவோமா? நேட் இங்கே பாரு, ஏதோ பார்த்துட்டியா என்ன? ஐ திங்க் ஸோ அப்படின்ற. ஓ, ஏதோ ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, வேற லெவல். ஏய், பூமி உருண்டையில் வச்சிருக்கானுங்க. ஏய், நீ கண்டுபிடிச்ச? எப்படி நீ அதை கண்டுபிடிச்ச? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. லிபர்டாலி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுருச்சு. நான் அதை புஷ் பண்ணேன். ஏய், வேற லெவல் பண்ணி அப்படின்றான். இம்ப்ரெஸ் ஆகிட்டான். ஸோ லெட்டர் வந்து சொல்லியிருக்கான், ஏவரி வந்து அவனோட புதையில வந்து ஒரு ஷிப்புக்கு மூவ் பண்ணிட்டான். கரெக்ட் தானே? ஆமாம். ஸோ அது வந்து மேட்ரு கிடையாது. நம்ம இந்த இடத்த வந்து நம்ம நோக்கி பெறலாம். ஸோ இது பார்க்கவே இந்த குகை மாதிரி இருக்குங்க. ஸோ அவங்க எல்லாருமே புதையில குகை வழியாக அண்டர் கிரவுண்டு வழியாக இழுத்துட்டு போயிருக்கானுங்க. வெளியே போனால் ஏதாவது வாரம் நடக்கும், பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஏவரி தெளிவானவங்க. இந்த வழியில் ஒரு டீமே போயிருக்கானுங்க. என்னென்னு போய் பார்த்துருவோம். உன் மண்டையை பார்த்துக்கோ அப்படின்றான். ஓ, இங்கே பாருங்க. ஸோ பேனிக் கேவ், இது பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு குகை அப்படின்றாங்க. ஓ, இங்கே பாருங்க, அந்த கேட்டு மூடிடுச்சு. ஹாரர் ஜோனுக்குள்ள வந்துட்டோமா? ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோட சஸ்பென்ஸோட முடிக்கிறேன். இந்த எபிசோட் கண்டினியூ பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.